28ஆம் தேதியே அன்புமணி அவர்களுடைய தலைவர் பதவி காலாவதியாகிவிட்டது. நான் தான் புதிய தலைவர், கட்சியுடைய நிறுவனர் நான் தாங்க. ராமதாஸ் அவர்கள் ஒரு பொதுக்குழுவை கூட்டி தீர்மானம் நிறைவேற்றி தேர்தல் ஆணையத்துக்கு சப்மிட் பண்ணதா சொல்றாங்க. எந்த அடிப்படையில அன்புமணி ராமதாஸ் இன்னும் தலைவரா தொடர்றாருன்னு நீங்க சொல்றீங்க? அதாவது அவர் எந்த தருணத்தில் நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்பதை புரிந்து கொண்டு இந்த கேள்வியை இங்கே கேட்கணும். பொதுக்குழுவை கூட்டி நான் தான் தலைவர் என்று அறிவித்தார் என்று நீங்க கேட்குறீங்க. எங்கே பொதுக்குழுவை கூட்டம்? தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சிக்கு என்று கொள்கை விதிகள், கட்சியினுடைய விதிகள் என்பது உருவாக்கப்பட்டிருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜனநாயக அமைப்பு. இங்கே எந்த தனிநபரும், அது நிறுவனராக இருந்தாலும் கூட, தனிநபர்கள் முடிவெடுப்பது என்பது இங்கே பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மட்டும்தான் விதியாக இருக்கிறது. எனவே பொதுக்குழு அதுதான் உச்சபட்ச அதிகாரம் கொண்டது. அதன் அடிப்படையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். நடைபயணம் தொடர்ந்து பல்வேறு விவகாரங்கள்ல ராமதாஸ் அவர்கள் அன்புமணிக்கு நெருக்கடி கொடுத்து வராங்க பார்க்க முடியும். ராமதாசனுடைய இந்த நெருக்கடியை மீறி அன்புமணியால் இந்த அரசியல்ல எப்படி நீடிக்க முடியும் நினைக்கிறீங்க? அதாவது இதை பற்றி நாங்கள் ஒரு சிறிதளவும் கவலைப்படவில்லை. அன்புமணி ராமதாஸ் அவருடைய பயணம் என்பது ஒரு உறுதியான பயணம், நிலையான பயணம், மக்களுடைய நலன் சார்ந்த பயணம். பாட்டாளி மக்கள் கட்சியை ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்துவதற்கான இந்த பயணத்தில் எங்களுக்கு எந்த சஞ்சலமும் இல்லை. இது ஒரு சத்திய சோதனை. இந்த சத்திய சோதனையை அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெளிந்த பார்வையோடு, உறுதியான மனநிலையோடு அவர் எதிர்கொண்டு வருகிறார், சந்தித்து வருகிறார். அதை கடந்து செல்வார். நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு வலுவான நிலையை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும். இன்னொன்றையும் சொல்கிறேன், கட்சியினுடைய அனைத்து தொண்டர்களும், அனைத்து நிர்வாகிகளும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அரணாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவருக்கு எந்த இடையூறும், எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுடைய பயணம் தெளிவாக. மோதல் எப்பதான் சுமூகமா முடியும்னு பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களே அவளை எதிர்பார்த்து எங்களுக்கும் அதுதான் பெரும் விருப்பம். இது ஏதோ இன்று நாளை அல்லது இந்த வாரத்திற்குள் முடிந்துவிட்டால் மகிழ்ச்சி என்ற அளவில் தான் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வரலாற்றில் இது ஒரு கடந்து செல்லக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கும். நிச்சயமாக இது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த பயணத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய பயணம் என்று அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அவர் பெருமடைய வேண்டும். அத்தகைய நோக்கத்தோடு தான் இந்த பயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்.